நாங்க வந்து டான் பாஸ்கோ வேளாண்மை கல்லூரியில இருந்து வந்திருக்கோம். இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா சிறுவானூர் அப்படின்ற ஊர்ல இருக்கோம். இங்க வந்து மைதா மாவு கரைசல் இதை பண்றதுக்காக வந்திருக்கோம். மைதா மாவு கரைசல் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா சூட்டி மோல் அதாவது கருப்பு பூஞ்சை இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பண்ணுவோம். இதோட செய்முறை என்ன அப்படின்னா 1 கிலோ மைதால 5 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சு கொதிக்க விடணும். அது ஒரு நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதை எடுத்து ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதை வந்து 20 லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு தெளிக்கணும். தெளிக்கிறது மூலமா கருப்பு பூஞ்சையை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இப்போ வந்து இதோட மேஜர் பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னா ரசாயனம் வாங்குறது அந்த பிரச்சனையில இருந்து கட்டுப்படுத்தலாம். அதுவும் நம்ம வீட்டுல எளிமையான முறையில வந்து செய்யறதுக்காக பண்ணலாம். 15ல இருந்து 20 நாள் இடைவெளி அப்படி இந்த இடைவெளிக்குள்ள வந்து நம்ம வந்து மைதா மாவு கரைசலை வந்து தெளிக்கலாம். அந்த மைதா மாவு வந்து தண்ணீரை போட்டு வச்சு இந்த மாதிரி அதை நம்ம தெளிச்சோம்னா இந்த மாதிரி கரிசி வைத்தா வந்து போயிடும். அதுதான் இந்த மாதிரி இந்த எங்க கல்பா இருக்கோ அந்த மாதிரி தெளிச்சோம்னா அது ஃபுல்லாக வந்து போயிடும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்தால் பண்ணி